ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சங்கீதம் 91:12. கர்த்தருக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். 91ஆம் சங்கீதம் ஒரு ஆசீர்வாதமான சங்கீதமாகும். இதில் அடுக்கடுக்காக கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் காண முடிகிறது. ஆகவேதான் எல்லாருடைய இதயத்தையும் கவர்ந்து மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. நாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் போது நம் கால் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் மட்டுமல்ல கர்த்தருடைய கிருபையும் தாங்கிக் கொள்கிறது. தாவீது தன் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய காக்கும் கிருபையையும் தாங்கும் கிருபையையும் பாதுகாக்கும் கிருபையையும் எண்ணி எண்ணி அவரை துதித்தார். நாமும் தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமது கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அவர் நமது கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நமது அடிகளை உறுதிப்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் நிலை நிற்பதை கர்த்தருடைய சுத்த கிருபையே. ஜீவனுள்ளோ தேசத்தில் வாழ்வது தேவனுடைய கிருபையே. நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. அந்த கிருபை கடைசி வரையிலும் உங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து கிருபையில் பெருகுங்கள். அவர் உங்கள் தேவன். அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். தமது நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவார். நாம் ஜெபிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்கள் முழு உள்ளத்தோடு எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் விசுவாசம் பலப்படவும், பயமின்றி கலக்கமின்றி சமாதானமான வாழ்க்கை வாழவும் உங்க கிருபை தாங்க. எங்களை மன்னித்து கசப்பையும் வெறுப்பையும் எங்கள் சிந்தைகளிலிருந்து எடுத்து போடுங்க. எங்கள் நடைகள் உமக்கு பிரியமானதாகவும் மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்காததாகவும் இருக்கவும் இரக்கம் செய்யுங்க. எங்கள் விசுவாசத்தை சீர்குலைக்க முயலும் சாத்தானின் செயல்களை மேற்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொண்டு வாழ தயவு செய்யுங்க. உங்க பிள்ளைகள் ஊழல், லஞ்சம், கலப்படம், வழிப்பறி, திருட்டு, புகையிலை பொருள், கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுவதை விடுத்து சகல தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள பரிசுத்தமாக வாழ்க்கை வாழ கிரியை செய்யுங்க. பாவத்தை பாவம் என்று உணர்ந்து பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும் உணர்வுள்ள இதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்க. கர்த்தாவே, ஒவ்வொரு மக்களின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பத்தில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகள் போதை பழக்கத்துக்கு விலக்கி காக்கப்படவும், கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக வாழவும், வேலைக்காக முயற்சிப்பவருக்கு தகுதிக்கேற்ற வேலையும், பதவி உயர்வு தடைப்பட்டவர்களுக்கு சம்பள உயர்வுடன் பதவி உயர்வு கிடைக்கவும், மருத்துவர், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் அன்பு இரக்கம் உள்ளவர்களாக ஞானமாய் செயல்படவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கவும், நெடுங்காலமாய் பிள்ளைக்காக காத்திருக்கும் தம்பதியர் குறைவுகளை அகற்றி குழந்தை பாக்கியம் உண்டாகவும், வேறு காலத்தை எதிர்நோக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதினம் உம்மை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் பலப்படவும், தேவ வசனத்தின்படி தங்களை ஆராய்ந்து சீர்படுத்தவும், அவர்கள் விருப்பம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும், பலவீனங்கள் சுகவீனங்களிலிருந்து விடுதலை பெறவும், ஆரோக்கியமாக தீர்க்காயுசுடன் வாழவும், குடும்பத்தில் ரட்சிப்பின் மகிழ்ச்சி உண்டாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், தீய பழக்கங்களிலிருந்தும் மூட பழக்கங்களிலிருந்தும் விடுதலை பெறவும், ஆட்சியாளர்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள், ஊழியர்கள் அவர் தம் குடும்பத்தினரின் தேவைகள் சந்திக்கப்படவும், தெய்வீக பாதுகாப்பையும் ஆலோசனையும் பெற்று வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக நன்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.